ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் பிரியாணி பார்க்கலான்னு இருக்கோம். இன்னைக்கு காணும் போது அன்னைக்கு என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீட்டில் வெட்டியா இருக்கோம். நாங்கள் நல்லா ஸ்பெஷலாக சாப்பிடலாம் சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி செய்யணும் பிளான் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தான். சரி, ஓகே, வாங்க நம்ம சிக்கன் பிரியாணிக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா 6 தக்காளி எடுத்திருக்காங்க, அப்புறம் 4 வெங்காயம் எடுத்திருக்காங்க, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்மெல்லுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சிருக்கோம். நாங்க வந்து வீட்லயே ஆர்கானிக்கா அரைச்சிருக்கோம். நீங்களும் வீட்லயே ஆர்கானிக்கா அரைச்சிங்க, கடையெல்லாம் வாங்க தேவை. சரிங்களா? என்னோட சஜஷன் தான், அது உங்களுடைய சாய்ஸ் தான். நாங்க சிக்கன் பிரியாணிக்காக 1/2 கிலோ வந்து கோழிக்கறி எடுத்திருக்கோம். கோழிக்கறி பாத்தீங்கன்னா லெக் பீஸ் எல்லாம் கேட்டு வாங்கிருக்கோங்க நாங்க கறிக்கடைக்கார பாய் கிட்ட. அந்த நீங்களும் கேட்டு வாங்கிக்கங்க கறிக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் அரிசி வந்து அரிசி வந்து நாங்க 1 காப்படி எடுத்திருக்கோம். அது புல்லட் ரைஸ் எடுத்திருக்கோம். நீங்க உங்க விருப்பத்துக்கு பாத்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜீரக சம்பா எடுத்துக்கலாம். இது போன்ற அரிசி வந்து பிரியாணினா அதெல்லாம் எடுத்துக்கலாம் நீங்க. சரி, வாங்க நம்ம வந்து குக்கருக்கு போயிடலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம குக்கர் எடுத்து உள்ள வச்சுக்கலாம். சட்டி காஞ்சிருந்தானே தேவையான அளவு எண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து காஞ்சிட்டு இருக்கு. இப்போ எண்ணெயில என்னென்ன போட போறோம்னாக்கா, சோம்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம், 4 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன், அப்புறம் கிராம்பு பூவு, அப்புறம் பட்டை இலை 4 எடுத்துருக்கிறேன். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி வேணும். இது நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் ப்ரௌனிஷ் வந்த பிறகு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, நல்லா வதக்கணும். நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வர சொல்ல நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வரும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நல்லா வதக்கிங்கண்ணா அதை. அதுக்கப்புறம் புதினா ஆட் பண்ணிக்க வேண்டியதான் கூட. நம்ம ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விடுங்க. அடுத்து வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா கலர் இருக்கணும். தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா இதெல்லாம் நல்லா மிக்சர் ஆகும். வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் நேரம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ஓரளவுக்கு மிக்சர் அளவுக்கு நம்ம எல்லாம் வதக்கி வேணும் நம்ம சிக்கனுக்கு. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அப்போ தான் நம்ம சிக்கனில் இதெல்லாமே ஊறி நமக்கு டேஸ்ட்டு தரும். கொஞ்சம் நேரம் வதங்கிட்டோம். நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகி நல்ல ஸ்மெல்லு தருது நம்மளுக்கு. ஆஹா, நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஆச்சி பிரியாணி மசாலா எடுத்திருக்கோம், நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஆச்சி கரம் மசாலா எடுத்திருக்கோம் நம்ம. அதுவும் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம், ஒரு சிட்டிகை. அப்புறம் சில்லி பவுட்ரு, அதுவுமே ஆச்சி சில்லி பவுடர் எடுத்திருக்கோம் நாங்கள். போட்டுலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் நம்ம. அடுத்து வந்து தயிர், அப்புறம் தயிர், அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு. மசாலாலாம் கொஞ்சம் நேரம் தக்காளி கூட சேர்ந்து இஞ்சி பூண்டு, தக்காளி, வெங்காயம், புதினா, மசாலா எல்லாம் கொஞ்சம் நேரம் ஊறணும். அதுக்கப்புறம் வந்து சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம.
சிக்கனை சேர்த்துக்கின பிறகு நம்ம இந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி துழவி விட்டுக்கணும். நம்ம ரெடி பண்ண வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளியில் மிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல, அது வந்து சிக்கனாக கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் வந்து குக்கர் அளவுக்கு மூடி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு சிக்கனாக கூட. தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கொதி வந்துச்சு, நம்ம இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரிசி ஆட் பண்ண பிறகு நல்லா துழவி விட்டுக்கணும், மிக்ஸ் ஆகிற மாதிரி. மசாலா உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கணும். அரிசியை செக் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் தேவை. லெமன் பாதி லெமனை நம்ம அரிஞ்சு நம்ம சிக்கன் பிரியாணியில் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. மூடிடலாம். பிரியாணி வேக வேண்டியது மக்கள். நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். சிக்கன் பிரியாணியோட ஃபைனல் ஸ்டேஜு. 3 விசில் வந்தோடனே நம்ம குக்கர் ஆஃப் பண்ணிக்கலாம். பிரியாணி வேகத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்ஷுக்கு நம்ம முட்டை ஆம்லேட்டாக போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அது நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் சிக்கன் 65 போட்டுக்கலாம், இல்லை சிக்கன் பக்கோடா போட்டுக்கலாம், உங்களுடைய சாய்ஸ் தான் இது. நாங்கள் வந்து முட்டை இருக்கிறதுனால முட்டை ஆம்லேட்டாக போட்டுக்கிறோம் நாங்கள். வாவ், வாட்டர் சூப்பராக செஞ்சு வந்து என்ன வாசனை.